கட்டத்தில் 1964 நவம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா எழுதுகிறார், எம்ஜிஆர் அவருக்கும் நமக்கும் ஏற்பட்டது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏற்பட்டதல்ல, சிலர் ஊக்குவித்து வந்ததல்ல, பாச உணர்வுகளின் பிணைப்பாக ஏற்பட்ட உறவு. திமுக கழகம் அவரை இழப்பதோ அவர் திமுக கழகத்தை துறப்பதோ நினைத்து கூட பார்க்க முடியாது. எங்க வீட்டு பிள்ளையினுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் மேலும் சொல்லுகிறார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆரின் வெற்றிக்கு காரணங்களை ஆராய சிலர் நினைக்கலாம், அது முடியாது. மயிலுக்கு அழகு தருவது, தோகைக்கு அழகு தருவது நீல வண்ணமா, பச்சை வண்ணமா, மஞ்சள் வண்ணமா, பொன்னிற வண்ணமா என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் எப்படி முடியாதோ அதை போலத்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கு காரணங்களை ஆராய முடியாது. அவர் எந்த துறையிலும் அவரை வெற்றி கொடி நாட்டுவார். அவர் ஒரு கதாசிரியராக, ஒரு இயக்குனராக, ஒரு இசை அமைப்பாளராக, கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றியை நாட்டுவார். ஏன் அரசியல் துறைக்கு வந்தாலும் அதிலும் நிகரற்ற முத்திரையை நாட்டுவார் என்று 65 எங்க வீட்டு பிள்ளை வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள். எம்ஜிஆர்